அழகான அரபி தெரிந்தவர்களுக்கு இது இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கு, இன்பமாக இருக்கு. சொல்லுகிறார்கள், தான் மலம் கழித்தாலும் கூட தன் வலக்கரத்தினால் அந்த அசுத்தத்தை கழுகுவதை வெறுக்கக்கூடிய, அருவருப்பாக பார்க்கக்கூடிய அந்த தாய், நீ மலம் கழித்தால் அவளுக்கு எது வலதுகை எது இடதுகை என்று தெரியாது. அந்த இடதுகை சுருவம் இல்லாமல் தான் சாப்பிட்டுக் கொண்டிருந்த வலது கையினாலே உன் மலத்தை கழுவிவிட்டு அதே வலது கையினாலே அவள் சாப்பிடுவதை தொடர்வாள். இதுதான் தாய். குளித்துவிட்டு பிள்ளைக்கு பால் கொடுக்க வேண்டுமே, என் உடம்பு தெம்பானால் தானே என் மார்பகத்தில் பால் சுரக்கும். எனவே சாப்பாட்டை எடுத்து அதை வாயிலை எடுக்கும் பொழுது உன் அழுகை கேட்டால் தான் சாப்பிடுகின்ற சாப்பாட்டை அப்படியே வைத்துவிட்டு அவள் தன் பசியை விட நீ பசியாற வேண்டும் என்பதற்காக வேண்டி முக்கியத்துவம் கொடுத்தவள் தான் தாய். நீ நடந்து நடைபெறும் வரைக்கும் தன் மடியை அவள் தொட்டிலாக ஆக்கியவள் தாய். எது வந்தாலும் அதை உனக்கு தந்து அழகு பார்ப்பதுதான் தாய். 2 பிள்ளைகளோடு ஒரு பிச்சைக்காரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே வர 3 பேரீத்தம்பழங்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அம்மையாருடைய வீட்டிலே இருக்கிறது. ஆளுக்கு 1 என்று 3ஐயும் பகிர்ந்து கொடுக்கிறார்கள். அந்த தாய் 2ஐ குழந்தைக்கு கொடுத்து விட்டு அந்த குழந்தைகளை அழகாக சாப்பிடுவதற்கான ஏற்பாட்டை செய்து முடிப்பதற்குள்ளே அந்த 2 பேரீத்தங்கனிகளையும் 2 பிள்ளைகளும் சாப்பிட்டு முடித்துவிட்டு அந்த தாயும் பல நாள் பட்டினி அந்த பேரீத்தம் பழத்தை 2ஆக பிச்சு வாயிலே திணிக்கும் பொழுது ஏக்கத்தோடு அந்த குழந்தைகள் அந்த பேரீத்தம் பழத்தை பார்க்க அந்த பேரீத்தம் பழத்தையும் 2 துண்டுகளாக்கி ஆளுக்கு 1 கொடுத்து தன் பசியோடு இருக்கின்ற இந்த தாய் இந்த விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொன்ன பொழுது சொன்னார்கள், ஆயிஷாவே, அந்த தாயை பார்க்கின்ற பொழுது, அவள் அன்பை பார்க்கின்ற பொழுது உனக்கு ஆச்சரியமாக இருக்கிறதா? அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்லுகிறேன், அந்த தாய் தன்னுடைய பிள்ளைகளோடு காட்டுகின்ற அன்பை விட என்னுடைய ரப்பு இந்த அடியார்களோடு இரக்கம் உள்ளவனாக இருக்கிறார். தாய் என்பது அதுதான். இதைத்தான் சொல்லுகிறார். பசி என்று வந்துவிட்டால் அவள் உனக்காக எல்லாமே மறந்து விடுவாள். உன் பசியை போக்க வேண்டும், எது கிடைத்தாலும் உன் சந்தோஷத்தையே முக்கியப்படுத்துபவள் அவள்தான் தாய். ஃபைன் அஸாபத்க மின் மரதின் ஔஷிகாயா, உனக்கு ஏதாவது நோய், இரவு விழிக்க முணங்கிக் கொண்டே இருக்கிறாய், ஏதாவது துன்பம் ஏற்பட்டு விட்டால் அபுஹரத் மினல் அஸஃபி ஃபௌகன் நிஹாயா, என் பிள்ளைக்கு என்ன நேர்ந்ததோ அங்கு திருப்புவாள், இங்கு திருப்புவாள். வயிற்று வலிக்கு அதை கொடுத்து பார்ப்பாள், தேனை கொடுத்து பார்ப்பாள். இரவு முழுக்க தூக்கமில்லை, எவ்வளவு பணம் இருந்தாலும் அனைத்தையும் வைத்தியருக்கு வாரி இறைப்பாள். அவள்தான் தாய். கண்ணியமான கணவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, வலவு ஹுயிரத் பைன ஹயாதிக வ மௌதிஹா லஃபலபத் ஹயாதக பியஹ்லா ஸௌதிஹா. டாக்டர் சொல்லுகிறார், 2 உயிர்களில் ஏதாவது ஒன்றைத்தான் பாதுகாக்க வேண்டும். தாயே, நீ தப்பினால் குழந்தை தப்புவது சாத்தியமில்லை. குழந்தையை பாதுகாத்தால் உன் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. யார் உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று குடும்பத்தினரிடம் அல்ல, அந்த தாயிடத்திலே கேட்டால் உரத்த குரலில் அவள் கெஞ்சி அந்த வைத்தியரிடத்திலே மன்றாடுவது, நீ உலகத்திலே ஹயாத்தோடு பிறக்க வேண்டும், என்னுடைய உயிரை எடுத்துக் கொள்ளுங்கள், என் குழந்தை இந்த உலகத்திலே வாழவே